Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஹெல்த்தும் வெதர் ரிலேட்டடாவோட சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் ரிலேட்டடாவோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஃபீலிங் கிரேட் டுடே. இப்போ நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கீங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்கள் கூட இருக்கவங்கள்ட்ட சொல்கிறீங்க இன்றைக்கி எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஃபீலிங் கிரேட் டுடே. ஐ ஆம் ஃபீலிங் கிரேட் டுடே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறதுக்கு ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே. ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே, நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு, நல்ல தூக்கம் வந்துச்சா அவங்களுக்கு காலையில், இப்போது ரொம்ப சிக்காக இருக்காங்க உங்கள்கிட்ட காலையில் கேட்குறீங்க நைட்டு தூக்கம் வந்துச்சா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ கெட் அ லாட் ஆஃப் ஸ்லீப். நல்ல தூக்கம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு டிட் யூ கெட் அ லாட் ஆஃப் ஸ்லீப். ஓகே, நெக்ஸ்ட்டு, எனக்கு வந்து தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, இந்த மாதிரி வலியை பற்றி சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ ஹெட் ஏக். இப்போ தலைவலினா ஹெட் ஏக்கு சொல்லணும். ஸ்டொமக் ஏக், டூத் ஏக், பல் வலி, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ போட்டு என்ன வலியோ அதை சொல்லணும். ஐ ஹாவ் அ ஹெட் ஏக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து கொமட்டுற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது, எனக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ ஆம் ஃபீலிங் டிஸி. டிஸி அப்படின்னா டிஸினஸ் அப்படின்னா மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறதுக்கு, நாசியஸ் அப்படின்னா கொமட்டுறது. ஓகே, ஐ ஆம் ஃபீலிங் டிஸி ஆர் நாசியஸ், எனக்கு கொமட்டுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் மெடிசன் வந்து எடுக்கணும் எனக்கு, ஏன்னா கோல்டுனால, அதாவது ஜலதோஷனால நான் கொஞ்சம் மெடிசன் வந்து எனக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் டு டேக் சம் மெடிசன் ஃபார் மை கோல்டு. சளி பிடிச்சிருக்கோன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நான் மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ஐ நீட் டுன்னு போடுறோம். ஓகே, ஐ நீட் டு டேக் சம் மெடிசன் ஃபார் மை கோல்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒருத்தங்கள்ட்ட கேட்குறீங்க உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு do you have any allergies. do you have any allergies. இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிறது வந்து ஆம் அலர்ஜி டு, எது உங்களுக்கு அலர்ஜியோ அதை சொல்லணும். நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க, டாக்டர் பார்க்க போகிறீங்க, இப்போ அதை ஒருத்தங்கள்ட்ட செக்கப்புக்காக நான் டாக்டர் பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தங்கள்ட்ட சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு see the doctor for a checkup. ஐ எம் கோயிங் டு see the doctor for a checkup. ஒரு செக்கப்புக்காக நான் டாக்டர் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ஃப்ரெண்ட் இஸ் இன் த ஹாஸ்பிட்டல். மை ஃப்ரெண்ட் இஸ் இன் த ஹாஸ்பிட்டல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு த ஜிம் டு ஒர்க் அவுட். ஐ எம் கோயிங் டு த ஜிம் டு ஒர்க் அவுட். ஓகே, நெக்ஸ்ட்டு வெதர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஹாட் அண்ட் ஹியூமிட் டுடே. ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம், ஹாட்னா வந்து வெப்பமாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் ஹாட் அண்ட் ஹியூமிட் டுடே. இன்றைக்கி வந்து ரொம்ப வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, இது கொஞ்சம் சில்லாட்டு, மழை கருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த டைமில் நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்சம் சில்லாட்டு மாறப்போகுது. இட்ஸ் கோயிங் டு பி அ பிட் சில்லி லேட்டர். இட்ஸ் கோயிங் டு பி அ பிட் சில்லி லேட்டர். கொஞ்சம் வந்து கூலாக போகுது, சில்லாக போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, நாளைக்கு மழை பெய்யாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லணும்? ஐ ஹோப், நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹோப் இட் டசன்ட் ரெயின் டுமாரோ. ஐ ஹோப் இட் டசன்ட் ரெயின் டுமாரோ. நாளைக்கு மழை பெய்யாதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வெதர் வந்து நம்ம வந்து ஃபோனில் பார்ப்போம்ல, ஃபோர்காஸ்ட் பார்ப்போம்ல, ஃபோர்காஸ்ட் வந்து சொல்லுது க்ளவுடியாக இருக்கும், க்ளவுடியாக வந்து இருக்கும் அப்படின்னு ஃபோர்காஸ்டிங் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறதுக்கு த ஃபோர்காஸ்ட் சேஸ் இட் வில் பி க்ளவுடி. த ஃபோர்காஸ்ட் சேஸ் இட் வில் பி க்ளவுடி. இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு எங்கேயாவது வெளியே போகிறீங்களான்னா, இப்போ ஈவினிங்கே எங்கேயாவது வெளியே போகிறீங்க, அந்த டைமில் மொபைலில் வெதர் பாரு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்த்தேன் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா க்ளவுடியாக இருக்கும், மேகமூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வெளியில் வந்து மழை தூத்திக்கிட்டு இருக்குது, தூறல் போடுவோம்ல, அது வந்து ட்ரிசில்னு சொல்லுவோம். மழை தூத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு, ஆல்ரெடி தூத்திக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஆல்ரெடி ட்ரிஸ்லிங் அவுட் சைடு. ஏற்கனவே மழை வெளியே தூத்திக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஆல்ரெடி ட்ரிஸ்லிங் அவுட் சைடு. ஓகே, எனக்கு வந்து ரொம்ப ஹியூமிடிட்டி, ரொம்ப ஈரப்பதம் ரொம்ப இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் லைக் வென் இட்ஸ் டூ ஹியூமிட். ஐ டோன்ட் லைக் வென் இட்ஸ் டூ ஹியூமிட். ரொம்ப ஹியூமிடாக இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு, நான் வந்து வார்மரான வெதருக்காக காத்துட்ருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வார்மர் வெதர். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வார்மர் வெதர். ஓகே, வானிலை முன்னறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு முன்னறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வானிலை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு
The weather forecast is predicting thunderstorm. The weather forecast is predicting thunderstorm. Thunderstorm அப்படின்னா தண்டர்னா இடி, தண்டர்ஸ்டோம்னா இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு ப்ரெடிக்ட்னா கணிக்கிறது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெதரோட கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். யாரையாவது ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகும்போதோ இந்த சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு 25 சென்டென்ஸ் சொல்லி பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.